உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்தனம். தலைப்புல சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசார நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த கோவை மாணவி பாலியல் விவகாரத்துல ரொம்ப 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 கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட இந்த பிருந்தாவன் நகர் பகுதி அப்படிங்கிறது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி, ஆள் அரவமற்ற ஒரு இடம் மாதிரி. இங்க ஒரு டாஸ்மார்க் ஒயின் ஷாப் வித் பாரோட இருந்திருக்கு. அந்த கடை அப்படிங்கிறது சமீபமா சில நாட்களுக்கு முன்னாடி மூடப்பட்டுருச்சு. பெரிய அளவுல வியாபாரம் இல்லாத கடைகள், ரொம்ப அவுட்டர்ல இருக்கிற கடை, அதாவது ரோட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற கடைகள், இந்த கடைகள்லாம் தமிழக அரசு கொஞ்சம் மூடுறாங்க, இல்ல இடம் மாத்தினாங்க. அப்படி மூடப்பட்ட ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கிற பகுதி தான் இது. ஆனா கடையே மூடினாலும் கூட அந்த பார் எடுத்து நடத்துறாங்கல்ல, யார் பார் எடுத்து நடத்துவா? திமுக காரன் தான் பார் எடுத்து நடத்துவான். திமுக ஆட்சியில வேற எவன் பார் எடுத்து நடத்துவான்? கரூர் கம்பெனி தான் எடுத்து நடத்தும். இந்த பார் எடுத்து நடத்தினவன் அந்த ஒயின் ஷாப் மூடின உடனே அந்த பார் பகுதியிலேயே பிளாக்ல சரக்கு ஓட்டிட்டு இருந்திருக்கான். இப்ப அந்த ஏரியாவிலன்னு ஒரு 200-300 குடிமகன்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வேற இடத்துக்கா போய் குடிக்க முடியும். அதனால அங்கேயே பிளாக்ல பாட்டிலுக்கு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா கூட வச்சு விற்பாங்க. இப்படி அந்த இடத்துல பிளாக்ல சரக்கு வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க சரக்கு வாங்க போறவனுங்க எல்லாமே, நான் நேத்தே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இது மாதிரி காலி மனை காலி இடம் பெருசா கிடந்துச்சு அப்படின்னாக்க அங்க இரவு நேரத்துல உட்காந்து சரக்கு தான் அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் ஒரு சரக்கு அடிக்கிற கும்பல் ரெகுலரா அங்க சரக்கு அடிக்க போற இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பக்கூடியவனுங்களா தான் இருப்பானுங்க. இப்படி சரக்கு அடிக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. எதுக்காக நாம் தமிழர் தம்பிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொன்னேன் அப்படின்னா, நேத்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் அந்த கடையை பூந்து அடிச்சு நொறுக்கி சரக்கெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சு, இனிமே இந்த பக்கம் வந்தீங்க, ஒரு மாணவியோட வாழ்க்கை பறி போயிருக்கு, ஒரு மாணவி இது மாதிரி பாலியல் வன்கொடுமை கூட்டா சேர்ந்து பண்ணிருக்கானுங்க, உங்களுக்கு என்னடா ஒருத்தா சரக்கு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி விவரங்கள்ல கொஞ்சம் இந்த பூமர் அங்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம திராவிட பூமர் நிறைய பேர் வீடியோ எல்லாம் பேசுவானுங்க. என்னன்னா, அந்த சரக்குக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க புகார்ல கொடுத்துருக்கணும், எப்படி அடிச்சு உடைக்கலாம் அப்படின்னு. டேய், அது போலீஸுக்கு தெரியாம அங்க சரக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க, இதுதான் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட். நாம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படிங்கறத எதிரி தான் முடிவு பண்றான். நீ டாஸ்மார்க் கடையை போய் அடிச்சு உடைச்சின்னா அது தப்பு, ஏன்னா அரசாங்கமே விக்குதுங்கிறான். திருட்டு நாய் ஒண்ணு 50 ரூபாய் பாட்டில் வச்சு விற்கிறதுக்காக இல்லீகலா வித்து இந்த மாதிரி சமூக விரோத செயல்களுக்கு துணை போயிட்டு இருக்கு. அத பாட்டில உடைக்கிறதோட இல்லாம அடிச்சு நொறுக்குனானுங்க பாருங்க. லவ் யூ நாம் தமிழர் தம்பிகளே அப்படின்னு மனசார நாம சொல்லிக்கிறோம். ஏன்னா கடந்த சமீப நாட்கள்ல அரசியல் ரீதியா நான் சீமான் அவர்களை கடுமையா விமர்சிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரியான துணிச்சல் தம்பிமார்களுக்கு மட்டுமே உரிதான தனி துணிச்சல். அதை நான் மனசார பாராட்டுறேன். மனதார அந்த சகோதரர்களுக்கு தம்பிமார்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்ப நாம இந்த கோவை மாணவி விவகாரத்துக்கு போவோம். இந்த மாணவியை பாலியல் வல்லுறவு செய்த 3 நபர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நேத்தே சொன்னேன், என்கவுண்டர் நடக்கும், அதோட நாம மறந்து போயிடுவோம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டு போயிடுவோம் அப்படின்னு. இப்ப அதுல கொஞ்சம் ஒரு முன்னேற்றமா என்கவுண்டர் நடக்காம 3 பேரும் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு, எப்படி துப்பு தொலைங்குச்சு அப்படின்னு இந்த கதையை கேட்டோம்னா, உண்மையிலேயே பெண் பிள்ளைகளை பெத்தவன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தான் அலையிறான். இதுக்கு மேல அவன் என்னத்தை பாடுபடுவாங்க. பிள்ளைகள் சமீப காலமா தான் படிக்கிறதுக்கு விளையாட்டுக்கு அப்படின்னு வெளியூர்களுக்கு நம்பி அனுப்புறாங்க. மறுபடியும் அவங்களை அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு வீட்டுக்குள்ளேயே பூட்ட வச்சிருவானுங்க போல இருக்கு. இந்த மாதிரி பரதேசி புறம்போக்குங்க அப்படிங்கறதுதான் நம்மளால பார்க்க முடியுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாணவி மதுரையை சேர்ந்த ஒரு மாணவி, 21 வயது, ஒரு தனியார் கல்லூரியில முதுகலை படிக்கக்கூடிய மாணவி, விவரம் தெரியாத மாணவி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இவரு ஏர்போர்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தாவன் நகர் பகுதியில தன்னோட கார்ல தன்னோட சக ஆண் நண்பரோட போய் கார்ல உட்காந்து பேசி இருந்திருக்காங்க. இதை திமுகவினர் 1000 விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எதுக்கு அங்க போனா வந்தா போனான்னு வருஷம் வழக்கம் போல உடன்பிறப்புகள் புதர் ஒழிப்பு வாரியெல்லாம் அமைக்க ஆரம்பிச்சிருவானுங்க. எதுக்கு இந்த புதருக்குள்ள போகணும், எதுக்கு அந்த காட்டுக்குள்ள போகணும்னு மனசாட்சியே இல்லாம பேசுவானுங்க. அவனுங்களை தூக்கி குப்பையில போடுங்க. பட் என்னோட பார்வையிலையும் இந்த பெண் இந்த இடத்துக்கு போனா அப்படிங்கிறது கூடுமான வரைக்கும் சுய பாதுகாப்பை நாம உறுதி செய்யணும். படிச்சிருக்கோம்ல, தாய் தகப்போ நம்மளை படிக்க தானே அனுப்புறாங்க. ஆண் நண்பரோட பேசுறீங்க, நீங்க காதல் உறவுல இருக்கீங்க, அதெல்லாம் சகஜம், இங்க யாரும் பேச போறது இல்லை.
அந்த மாதிரி இடத்துக்கு போறோம், அது ஆபத்தான இடம், அங்கெல்லாம் நம்ம போக கூடாது. சாதாரணமா ரோட்டோரத்துல நின்று பேசிருக்கலாம், கார் இருக்கு, காரை ஒரு பார்க்கிங்ல போட்டு பேசலாம், போலாம். இந்த மாதிரி ஆபத்தை தேடி தேடி வர வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கும் உடன்பாடு கிடையாது. என்னை யாராவது தப்பா பேசினாலும் பரவாயில்ல, என்னோட மனநிலை அப்படிங்கிறதும் அதுதான். அங்க போனா பிரச்சனை வருதுப்பா, ஏன்பா அங்க போகணும், நாம போனா பிரச்சனை வருது, அப்புறம் காவல்துறையை கூப்பிடணும், எதுக்கு நமக்கு சாக்கடைன்னு தெரிஞ்சு அதுல ஏன் நம்ம கல்ல வீசுவானே அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியுது. பட் இங்க இந்த மாணவிக்கு நடந்தது ரொம்ப கொடுமையோட உச்சம். சரியா 11 மணி அளவுல ஒரு 3 பேர் காரை சுத்து போட்டு காரை திறக்க சொல்லியிருக்காங்க. காரை திறக்கல. உடனே அருவாலை எடுத்து வெட்டி காரு கண்ணாடி எல்லாம் உடைச்சிருக்காங்க. ஐயோ சிக்கல் பெருசாகுது, காரை எடுக்க முடியாத சூழல்ல அந்த மாணவன் கூட போன மாணவன் வந்து கதவை திறந்திருக்கான். கதவை திறந்த உடனே அவனை வெளியே இழுத்து போட்டு மண்டையிலே வெட்டியிருக்காங்க. வெட்டின உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த சம்பவம் நடந்தது 11 மணிக்கு. அதன் பிறகு இந்த மாணவியை அவனுங்க அங்கேருந்து அந்தாண்ட இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புதருக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. 11 மணிக்கு மயக்கம் அடைந்த மாணவனுக்கு 2 மணிக்கு தான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 11, 12, 1, 2 3 மணி நேரம் கழிச்சுதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. மயக்கம் தெளிஞ்ச உடனே பதறி போய் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தன்னோட அந்த மாணவியை காணுமே, காதலியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி நடந்துருச்சுன்னு போலீஸ் ரொம்ப விரைவாகவே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்களுக்கு நாம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இப்ப இந்த திருச்சி மாணவி விவகாரம், சனமங்கலத்துல ஒரு மாணவி எரித்து கொல்லப்பட்டாங்க இல்லையா, அது நம்ம அடுத்த வீடியோல தெளிவா பேசுவோம். அந்த விவரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காப்பு காடா இருக்கு, இருட்டா இருக்கு, இப்ப போக முடியாது, காலையில போகணும்னு போயிருக்காங்க. ஆனா கோவை போலீசார் இந்த விஷயத்துல உடனே துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. உடனே அந்த மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சைகளை அளிச்சு உடனே அவன் அந்த பகுதியை கூட்டிட்டு வந்து தேடுதல் பணி அப்படிங்கறதை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடைஞ்ச காரு, மாணவர் சொல்றது எல்லாமே இருக்கு அப்படிங்கறதால தேடுதல் பணியை பார்த்தா கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட கார் நிறுத்தின இடத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி 4 மணிக்கு இந்த மாணவி அலங்கோலமான நிலையில மீட்டப்பட்டிருக்காங்க. இந்த பரதேசி புறம்போக்கு நாய்ங்க மாணவியை சீரழிச்சுட்டு அந்த மாணவி எங்கேயும் தப்பிச்சு போய் யாருக்கிட்டையும் புகார் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடைகளை எல்லாத்தையும் கலைஞ்சி எடுத்துட்டு போக சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப பாவமா பரிதாபமா கூச்சமா இருக்கு. தப்பி போக கூட உதவி கேட்க கூட நாதி இல்லாம அப்படி நின்றுருக்காங்க அந்த கோலத்துல. இது என்ன கொடுமைங்க இது அப்படிங்கிறது. உண்மையிலே நம்ம இந்த என்கவுண்டர் சில நேரத்துல நாமளே தப்பா பேசுறோம். என்கவுண்டருங்கிறது தப்பு தான். ஆனா இந்த மாதிரி பரதேசி பரம்போக்கெல்லாம் என்கவுண்டருங்கிறத தாண்டி வேற ஏதாவது கொடுமையான சித்திரவதைகள் தான் கொடுக்கணும். அரபு நாட்டுல கொடுக்குற மாதிரி அறுத்து தாங்க இவனுங்க எல்லாம் எரியணும். அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாணவிய அப்படி ஒரு கொடூரமான நிலையில மீட்டிருக்காங்க. 11 மணில இருந்து 4 மணி வரைன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த காட்டு பகுதிகளில் குசுக்கடியில குளூர்ல உடல் முழுக்க ரண வேதனையோட மனம் முழுக்க வேதனையோட தான் வாழ்க்கை இப்படி சீரழிக்கப்பட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு கொடுமையோட 3 வெறிநாய்கள் சேர்ந்து கடிச்ச அந்த மான் குட்டி அந்த இடத்துல கதறி கதறி 6 மணி நேரம் கிடந்திருக்கு. காவலர்கள் ரொம்ப அகோரமான அந்த காட்சியை பார்த்து அந்த மாணவியை மீட்டு மருத்துவமனை அப்படிங்கிறதுலே சேர்த்திருக்காங்க. மாணவிக்கு தீவிர சிகிச்சை அப்படிங்கிறதும் நடக்குது. அவரோட நண்பருக்கும் சிகிச்சை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த வழக்குல துப்பு துலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா காவல்துறை 7 தனிப்படைகள் அமைச்சு தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. இப்பதான் துடியலூர் பகுதியில இருக்கக்கூடிய பட்டத்தரசி அம்மன் கோவில் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல இந்த 3 பொறுக்கி புறம்போக்குங்களும் பதுங்கி இருந்திருக்கானுங்க. இவனுங்க பேரு தவசி, காளீஸ்வரன், கருப்புசாமி அப்படிங்கிற 3 பேரு. இந்த 3 பேர்ல இந்த காளீஸ்வரனும் கருப்புசாமியும் அண்ணன் தம்பி. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செய்யற வேலையாடா இது. இந்த 3 பொறுக்கி நாய்களையும் போலீசார் காலில் சுட்டு பிடிச்சதா சொல்றாங்க. பிடிச்சி சக்கியா வெளுத்து அதுக்கப்புறம் தான் சுட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா 3 பேரையும் துல்லியமா காலில் சுட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த இடத்துல சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் மக்களாகிய உங்க மனசாட்சிக்கே விட்டுருவோம். பட் இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் காலில் சுடக்கூடாது, கொஞ்சம் மேல தூக்கி சுட்டிருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட பார்வை. இவனெல்லாம் அந்த இடத்துலயே சுட்டிருக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல. இந்த மாதிரியான மனித மிருகங்கள் எல்லாம் சட்டம் வந்து அது கோர்ட்டு நீதித்துறை தண்டனை கொடுக்கறது அப்புறம், அதுக்கு முன்னாடி இவனெல்லாம் வந்து நிரந்தர ஊனப்படுத்தி விட்டுறது நல்லது அப்படிங்கிற. ஒன்னும் போறாதவன் எல்லாம் காலை உடைச்சேன் பாத்ரூம்ல வலிக்கி விட்டு விழுந்துடுறான், நல்லா இந்த மாதிரி ஆளுங்களை செய்யலாம், தப்பு இல்ல. இந்த ஸ்கிரிப்ட் வழக்கம் போல போலீஸ் ஒண்ணு எழுதுவாங்க இல்லையா, தப்பிச்சு போடான் அருவாலை வெட்டினானே, அப்படிதான் காவலர் சந்திரசேகரன் அப்படிங்கிறவரை மணிக்கட்டுல வெட்டிட்டாங்க. அதனால பீலமேடு ஆய்வாளர் அர்ஜுனும் சரவணம்பட்டி ஆய்வாளர் ஞானசேகரனும்
துப்பாக்கியால சுட்டதால இந்த 3 பேரோட காலிலையும் குண்டு பாய்ச்சி பிடிபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. நான் மறுபடியும் சொல்றேன், இவர்களுக்கு முறையான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டு ஆதாரத்தோட தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த நாய்ங்க எல்லாம் குறைஞ்சது 10 வருஷத்துக்கு வெளியில வராது. இவனுங்களெல்லாம் அப்படிதான் போடணும். அது மட்டும் இல்லாம இந்த 10 வருஷம் அப்படிங்கிறத இவனுங்களெல்லாம் ஏதாவது ஒரு பகுதியில சுட்டு ஊனப்படுத்தி தூக்கி உள்ள போடு நாய் பீஞ்சோரியும் ஒன்னா பிணைஞ்சு தின்னுகிட்டு இருக்கணும். ரெண்டாவது, இவர்களோட வாழ்க்கையோட முக்கியமான சித்திரவதைகள் எங்க தெரியுங்களா நடக்கும்? சிறையில நடக்கும். சிறையில யார் இருப்பா? சிறைவாசிகள், கைதிகள் இருப்பாங்க. நீ கொலை பண்ணிட்டு போனா கூட விட்டுருவானுங்க. திருட்டு கேஸ்ல உள்ள போறவன் பெண்களை தொட்டவனெல்லாம் போலீசார் அடிக்கிறதெல்லாம் அடி இல்ல, ஜெயில அடிப்பாங்க பாரு சக கைதிகள். அந்த சித்திரவதைகளை இவனுங்களை அனுபவிக்கணும். இவனுங்கெல்லாம் வாழ்க்கையில உயிரோட துடிச்சு தன்னோட ஆயுள கழிக்கிறதையே ஒரு பாரமா நினைச்சு வாழணும். அதுதான் இதுக்கு முடிவா இருக்கும். அதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். உங்களோட விருப்பத்தையும் சொல்லுங்க. நானும் கமெண்ட்ல கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.